கேள்விப்பட்டேன் ஒரே நாளில் 100 சில்லற கிலோமீட்டர் கவர் பண்ணுறாரு. காலையில் தொடங்கி திருச்சியில் தொடங்கி ஒரு 3 நாள் ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட். ஸோ அந்த மாதிரி கவர் பண்ணும்போது அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய கேடர்ஸ் இருக்காங்க இல்லையா, கட்சி உறுப்பினர்கள், அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். ரொம்ப சீக்கிரமாக தொடங்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. சரியான நேரத்தில் தான் செப்டம்பர் 13 தொடங்கி ஒரு 10 வாரம் அப்படின்ற போது அது அநேகமாக அக்டோபர் நவம்பர் கிட்ட வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் கொடுத்துட்டு ஜனவரிக்கு மேலே கூட்டணி அது இதெல்லாம் ஃபைனலான பிறகு இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா டீட்டெயிலாக போனார்னா நல்லா இருக்கும். அரசியல் பிரச்சார பயணம் தான் அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. அதில் வெறுமனே கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு பொதுவாக பேசாம திமுகவினர் நடத்தி இருக்கக்கூடிய வஞ்சனைகள். அப்போ இந்த பிரச்சாரம் என்பது திமுக ஆட்சியை அம்பலப்படுத்துவதோடு மட்டும் இல்லாம டபுளா இருக்கணும். யாழ்ப்பாணத்தில் பத்திரிகைகள் செய்தி போடுறாங்க, விஜயனுடைய பேச்சின் தாக்கம் ஜனாதிபதியே கச்சத்தீவுக்கு இதுவரைக்கும் எந்த ஜனாதிபதியும் போனதில்லை. ஜனாதிபதியில் மந்திரி கூட போனதில்லை. ஏன்னா அது ஆள் இல்லாத தீவு இல்லையா, அதனால அது ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. சாதாரணமாக அந்த மாநாட்டில் பேசின ஒரு விஷயம் இந்த அளவுக்கு இலங்கை வரைக்கும் போய் பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு. அதனால கச்சத்தீவை நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி ஜனாதிபதி அவர்களே ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் கடந்த மாதம் நடந்த பெரிய விஷயங்களை பற்றி விஜய் அவர்கள் அந்த மேடையில் பேசாமல் இருந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய சுற்றுப்பயணம் ஸ்டார்ட் ஆக போகிறதா சொல்லி செய்திகள் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. செப்டம்பர் 13ஆம் தேதியிலிருந்து விஜய் அவர்கள் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அதில் முக்கியமாக ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே அப்படின்னா திருச்சி அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு சுற்றுப்பயணத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திருச்சி முதல் இடமா இருக்கிறது அரசியலுக்கு இது எப்படி ஒரு அச்சாணியாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? திருச்சின்றது டெல்டாங்க, தஞ்சாவூர், திருச்சி, அப்புறம் திருவாரூர், புதுக்கோட்டை, இது எல்லாமே ஒரு டெல்டா பிரதேசங்கள். இது சரியான சாய்ஸ்ன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே அவர் வட தமிழ்நாடு விழுப்புரம் பக்கம் விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்தினார், முதல் மாநாடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேற்கு மண்டலத்தில் கோயம்புத்தூரில் வச்சு அவர் இந்த பூத் கமிட்டி மீட்டிங் ஒன்று நடத்தினாங்க. இப்போ சமீபத்தில் இது நடத்தினாங்க மதுரையில், தென் மாவட்டங்களை மையப்படுத்தி நடத்தியாச்சு. அப்போ விடுபட்ட பகுதி 5ஆ பிரித்தா தமிழ்நாட்டை சென்னை மாநகரம், அதை ஒட்டியுடைய சிட்டி, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வட தமிழ்நாடு, தென் தமிழ்நாடு, மேற்கு மண்டலம், அதாவது கோவை, சேலம் அந்த ஏரியா, கொங்கு மண்டலம்ன்றாங்கள, அது பார்த்திங்கன்னா டெல்டா. அப்போ இந்த 5 மண்டலத்தில் சென்னையை இன்னும் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணல, கடைசியாக வருவார்னு நினைக்கிறேன். ஏன்னா 16 தொகுதி கிட்டத்தட்ட இருக்குது சென்னையில் வேறு விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த டெல்டான்றது ஒரு முக்கியமான பகுதி தான். ஸோ அதனால் விடுபட்ட ஒவ்வொரு பகுதியாக அவர் டச் பண்ணிட்டு வர்றாரு. டெல்டாவை முடிச்சுட்டு சென்னைனா சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு இதை கவர் பண்ணிட்டார்னா அநேகமாக தமிழகத்தின் 5 பகுதியையும் கவர் பண்ண மாதிரி வந்துடும் நினைக்கிறேன். இதை இவர் இப்போ 10 வாரங்கள் சுற்றுப்பயணம் செய்ய போகிறாரு, அட்டஸ்டச் பண்ண போகிறது இல்லைன்ற மாதிரி தான் தகவல் வருது. 2 வாரம் கொஞ்சம் கேப் கொடுத்து இன்னொரு 2 வாரம் அந்த மாதிரி பண்ண போகிறாங்களா. எனியோ பப்ளிக்கை சந்திக்கிறது, குறைகளை நேரில் தெரிந்து கொள்வது, அவங்க கட்சியினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு இருக்குது. இப்போ ஒரு தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல மையப்படுத்தி பல லட்சம் பேரை கூட்டுற சக்தி அந்த கட்சிக்கு இருக்குது. தாவேக்கான்றது ஒரு முறைக்கு இருமுறை நிரூபிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் தேர்தலில் ஜெயிக்க அது மட்டுமே போதாது, புரியுதுங்களா? அப்போ அந்தந்த பகுதிகளில் ஒவ்வொரு தொகுதியில் ஒவ்வொரு மாவட்டத்தில் குறைந்தபட்சம் கட்சி ரீதியாக 120 மாவட்டங்கள் வச்சுருக்காங்கன்னு வச்சிங்களேன். தாவேக்கால பல்வேறு கட்சிகள் 90 மாவட்டம்லாம் வச்சுட்ருக்க கட்சி மாவட்டம்.
ஆனால் ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட் வருவாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 36-37 மாவட்டம் தான் இருக்குது. குறைந்தது ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு முறையாவது விஜய் அவர்கள் போய் பிரச்சாரம் பண்ணார்னா தான் அந்த கட்சியினுடைய வெற்றிக்கு அது பெரிய உந்து சக்தியாக இருக்கும்னு நான் கருதுகிறேன். ஸோ அந்த வகையில் வந்து இப்போ அவர் டெல்டாவில் போயிட்டு நான் கேள்விப்பட்டேன் ஒரே நாளில் 100 சில்லற கிலோமீட்டரை கவர் பண்ணுறாரு. காலையில் தொடங்கி திருச்சியில் தொடங்கி திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த மாதிரி ஒரு 3 நாள் ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட் அவங்க கட்சி மாவட்டம்னா ஒரு 4-5 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கவர் பண்ணும்போது அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய கேடர்ஸ் இருக்காங்க இல்லையா, கட்சி உறுப்பினர்கள், அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும், ஒரு உற்சாகம், உத்வேகம், தேர்தல் பணியை வந்து துவக்குவதற்கான ஒரு இது கிடைக்கும். இப்போ எடப்பாடியை பாருங்கள், அவர் ஒரு மாதத்துக்கு முன்னாலேயே அவர் பயணத்தை தொடங்கி முடிச்சிட்டு இருக்கிறார். 5வது கட்டம் இப்போ தொடங்க போகிறாங்க. ஸோ அதனால் இது ஒன்றும் பெரிய லேட்டுன்னு சொல்ல முடியாது, அதே போல் வந்து ரொம்ப சீக்கிரமாக தொடங்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. சரியான நேரத்தில் தான் செப்டம்பர் 13 தொடங்கி ஒரு 10 வாரம் அப்படின்றபோது அது அநேகமாக வந்து அக்டோபர், நவம்பர் கிட்ட வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் கொடுத்துட்டு ஜனவரிக்கு மேலே கூட்டணி அது இதெல்லாம் ஃபைனலான பிறகு வேட்பாளர்களை கூட ஃபைனல் பண்ணி அறிவிச்சுட்டு அந்த 2வது கட்டம் போகும்போது இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக டீட்டெயிலாக போனார்னா நல்லா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். குறிப்பாக விஜய் வந்து என்ன பண்ணணும், இந்த அரசியல் பிரச்சார பயணம் தான் அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. அதில் வந்து வெறுமனே கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு பொதுவாக பேசாமல் பர்டிகுலராக இவர் போகிற அந்த பகுதி, அந்த மாவட்டம், அதில் வந்து திமுகவினர் நடத்தி இருக்கக்கூடிய வஞ்சனைகள்னால் உறுதிமொழி கொடுத்துட்டு போன தேர்தலில் அதை இன்னமும் நிறைவேற்றாமல் ஏமாற்றி இருக்கிறார்களா, அந்த நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளை தான் நான் வஞ்சிக்கப்பட்டதுன்னு சொல்கிறேன். மக்களை வஞ்சிக்கிறது தானே அது. அதே போல் அங்கே நடக்கிற இது, அதாவது அதிகார போதையில் ஆளுங்கட்சியினர் நடத்துகிற பல பிரச்சனைகள் வரும் இல்லையா, இப்போ அதே போல் மக்களுக்கான சில கோரிக்கைகள் இருக்கும், நியாயமான கோரிக்கைகள். இப்போ அந்த கோரிக்கைகள் எல்லாம் இவர் தெரிஞ்சிட்டு ஸ்டடி பண்ணிவிட்டு இவர் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்ய போகிறோம். அப்போ இந்த பிரச்சாரம் என்பது திமுக ஆட்சியை அம்பலப்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் டபுளாக இருக்கணும். ஒன்று அம்பலப்படுத்தணும் அவங்களுடைய ஆட்சியின் ஒழுங்கீனம், லஞ்ச லாவண்யம், குடும்ப அரசியல், சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கிறது, ஜாதி கலவரங்கள், ஜாதி வெறி அதிகமாக இருக்குது, ஆணவ கொலைகள், இதெல்லாம் ஹைலைட் பண்ணணும். அதாவது அதெல்லாம் மைனஸ் ஆஃப் டிஎம்கே கவர்மெண்ட் 4.5 வருஷத்தில் அவங்க தவறுகள். ஆனால் அதை மட்டுமே சொல்லிட்டு போனால் ஜனங்க ஓட்டு போட மாட்டாங்க. இதுக்கு மாற்றாக நாங்கள் என்ன வச்சுருக்கோம், நாங்கள் என்ன செய்ய போகிறோம், தாவேகா ஆட்சிக்கு வந்தால் இல்லை விஜய் முதலமைச்சரானால் என்ன செய்ய போகிறார் அப்படின்ற ஒரு ப்ளூ பிரிண்ட் அந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில் என்டையர் தமிழ்நாடுன்னு சொல்ல வேணாம், அவர் போகிற பகுதிகளில் அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை பேசினா தான் ஒரு லோக்கல் கனெக்ஷன் வரும். ஜனங்கள் மத்தியில் வந்து இதை பற்றி விஜய் பேசினார். இப்போ நான் வந்து அண்மையில் வந்து இலங்கைக்கு போயிட்டு வந்தேன் ஒரு திருமண நிகழ்வுக்காக. அங்கே வந்து கொழும்பில் போய் தங்க வேண்டியிருந்தது ஒரு வாரம். இப்போ தமிழ் பத்திரிகைலாம் நான் படிக்கும்போது விஜய் சொன்ன ஒரு விஷயம் எந்த அளவுக்கு இம்பேக்ட் அங்கே ஏற்படுத்தியிருக்குது என்னால் உணர முடிஞ்சது. கச்சத்தீவை பற்றி தமிழன் அப்படின்ற ஒரு பத்திரிகை நான் போன அடுத்த நாள் தலையங்கம் எழுதியிருந்தது விஜய் பேசுனதை பற்றி. அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்டிக்கல்ஸு 2 ஆர்டிக்கல் வந்திருந்தது. அதில் குறிப்பாக என்ன படத்தை போட்டு, விஜய் படத்தை போட்டு, இன்றைக்கு இலங்கையினுடைய ஜனாதிபதியாக இருக்கிற அனுரா அவர்களுடைய படத்தையும் போட்டு, விஜயினுடைய பேச்சின் விளைவாகத்தான் ஜனாதிபதி அனுரா கச்சத்தீவுக்கு சென்றாரா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி போட்டு ஃபுல்லாக அலசியிருக்காங்க. அப்போது விஜய் சாதாரணமாக சொன்னார் மதுரை மாநாட்டில். அவர் என்னப்போ சொன்னார், ஆகஸ்ட் 21 இல்லையா, நான் செப்டம்பர் 1st வீக்கில் சொல்கிறேன் இலங்கையில் களத்தில் அங்கே என்ன நிலவரம்னு. பத்திரிகையில் என்ன எழுதுகிறாங்கன்னா, இலங்கையில் எப்படி வந்து தமிழ் இளைஞர்கள் விஜயை விரும்புகிறாங்களோ
இலங்கையில். அதே அளவுக்கு சிங்கள இளைஞர்களும் விரும்புகிறாங்க. முன்னால் கச்சத்தீவில் தமிழ்நாட்டு மீனவர்கள் தாராளமாக ஃப்ரீயாக போனாங்க, களைப்பாரினார்கள், இலைப்பாரினார்கள். 2 நாள் 3 நாள் கடல்லையே போகிறவங்களுக்கு கடல் நடுவில் ஒரு தீவு நிலப்பரப்பு இருக்குதுன்னா ரெஸ்ட் பண்ணலாம். அப்போ இதை விஜய் அந்த தீவை கொண்டு வரணும்னு சொன்னது, அது எவ்வளோ நடக்கும், ப்ராக்டிக்கலாக இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு தெரியல. நமக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இலங்கை ஸ்ரீலங்கா ஒரு ஜனாதிபதி கச்சத்தீவுக்கு போயிருக்காரு. 2ஆம் தேதி செப்டம்பர் 2ஆம் தேதி நினைக்கிறேன், இப்போ ஐ எம் ரிமெம்பரிங் கரெக்ட், யாழ்ப்பாணத்தில் ஒரு அரசு நிகழ்ச்சிக்காக போன ஜனாதிபதி அங்கிருந்து படகு, அதாவது கப்பற்படையின் படகு மூலமாக கச்சத்தீவுக்கு பர்சனலாக போய் விசிட் பண்ணி சில அதிகாரிகளோடு அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்கள் அதனுடைய விவரங்களை எல்லாம் கேட்டறியறதெல்லாம் தொலைக்காட்சியிலேயே ஒளிபரப்புனாங்க, பத்திரிகையிலையும் படங்கள் வந்திருக்கு. அதை வச்சு தான் பத்திரிகைகள் செய்தி போடுறாங்க. விஜயனுடைய பேச்சின் தாக்கம் ஜனாதிபதியே கச்சத்தீவுக்கு இது வரைக்கும் எந்த ஜனாதிபதியும் போனதில்லை, ஜனாதிபதியில் மந்திரி கூட போனதில்லை. ஏன்னா அது ஆள் இல்லாத தீவு இல்லையா, அதனால அது ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. இப்போ விஜய் அவர்கள் சாதாரணமாக அந்த மாநாட்டில் பேசின ஒரு விஷயம் இந்த அளவுக்கு இலங்கை வரைக்கும் போய் பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு. அதனால கச்சத்தீவு நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி ஜனாதிபதி அவர்களே ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் கடந்த மாதம் நடந்த பெரிய விஷயங்களை பற்றி விஜய் அவர்கள் அந்த மேடையில் பேசாமல் இருந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? காரணம் என்னன்னா நேரம் தாங்க பிரச்சனை. இது பல முறை நம்ம சொல்லிட்டோம். அதாவது இன்னைக்கு இருக்கிற எல்லா விஷயத்தையும் விஜய் பேசணும்னா அவர் அநேகமாக தொலைக்காட்சி செய்தியாளராக தான் இருக்கணும், செய்தி வாசிப்பாளராக இருக்கணும். இல்லை ஒரு நிமிஷம் கேளுங்க, நீங்கள் கேள்வி கேட்டீங்க. அந்த கூட்டம் நடந்ததே 1 மணி நேரம் 40 நிமிஷமோ 38 நிமிஷமோ அந்த மகாநாடு. காரணம் பயங்கரமான வெயில், நிறைய பேர் மயக்கம் அடிச்சு, இந்த மாதிரி பல சிக்கல்களுக்கிடையே தான் அந்த கூட்டம் நடந்தது, சீக்கிரம் முடிக்கணுன்ற அடிப்படையில். அப்போ ஒரு 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த ஆணவ கொலை பற்றியெல்லாம் கூட பேசலைன்னாங்க, ஆனால் தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க, சிறப்பு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்ட்டு. அது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் நெருக்கடிகள் காரணமாக அவர் ஆக்சுவலாக எனக்கு கிடைச்ச தகவல் ஒரு 45 நிமிஷத்துக்கு ஸ்பீச் ரெடி பண்ணி வச்சுருந்ததாகவும், இந்த சிக்கல்கள் வெயில் இந்த பிரச்சனை ஜனங்க பயங்கரமாக ரொம்ப இதாகிட்டாங்க, மேடைக்கு நெருக்கத்தில் வரா மாதிரி ஆகிப்போச்சு. நீங்கள் இந்த முறை பார்த்தீங்கன்னா காவல்துறையும் போதுமான அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கல, ஏற்பாடு பண்ணலை. அதனால் வேறு வழி இல்லாமல் சில விஷயங்களை அவர் பேசாமல் விட்டுருக்கிறாரு. ஆனால் அதுக்கு உள்நோக்கம் இல்லை. இல்ல உள்நோக்கம் இல்லை என்றாலும் அதை அட்ரஸ் பண்றதுக்கு இப்போ என்ன உதாரணத்துக்கு சொல்லுங்க, இல்ல உதாரணத்துக்கு என்ன இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு, இதை ஏன் பண்ணல இல்ல ஒரு கேள்வி. உதாரணத்துக்கு என்ன சொல்லுங்களா? ஒண்ணு ஆணவ கொலைகளை பத்தி பேசல, தீர்மானம் இருக்கு, தீர்மானம் இல்ல அவர் இங்க பாருங்க, ஒரு கட்சி என்ன சொல்லுதுதான் பிரச்சனை. எல்லாத்துக்கும் ஸ்டாலின் பேசிட்டு இருக்காரா? எல்லாத்துக்கும் துரைமுருகன் அறிக்கை விட்டுட்டு இருக்காரா? இல்லை. அப்போ கட்சி சார்பா ஆணவ கொலையை பற்றி சொல்லிட்டாங்க, ஏற்கனவே நிறைய சொல்லிட்டாங்க. மாநாட்டில் தீர்மானம் சிறப்பு சட்டம் கொண்டு வரணும்னு, ரைட். அடுத்தது தூய்மை பணியாளர்களை பற்றி பேசல, தூய்மை பணியாளர்களை பற்றி பேசலை. அதுக்கு ஒரு வேளை, அதாவது அந்த போராட்டத்தை அவர் ஆதரித்தார், அந்த போராட்ட களத்துக்கே அவர் வரானார் ரிப்பன் பில்டிங்கே. ஆனால் அந்த ஆர்கனைசர்ஸு அவர் வந்தார்னா இத்தனை நாளாக நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம், எங்களை அதை ஒரு காரணமாக்கி அகற்றிடுவாங்கன்னு பயந்து நீங்கள் வர வேண்டாம், எங்கள் பிரதிநிதிகள் கொஞ்சம் பேரை ஒன்றா நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னதால தான் அவர் வரலை. அவர் வந்திருக்கலாம். இல்லை அங்கே போகிறதுக்கு நான் இல்லை அந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஆதவ் அர்ஜுனா அப்புறம் இந்த நிர்மல் குமார்லாம் நேரடியாக பந்தலுக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதே போல் நிறைய பேர் அரெஸ்ட்லாம் ஆகியிருக்காங்க, தாவேக்காவினர் உணவு கொடுத்துருக்காங்க, நிறைய ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த பிரச்சனையும் கூட நீங்கள் அவர் பேசலைன்றதாலேயே இதுக்கு அவர் ஆதரவா இல்லை. நம்ம ஆதரவா இல்லைன்னு சொல்லலை, பேசி இருந்தார் அப்படின்னா அது ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். பேசி இருந்தால் பேசி இருந்தால் வந்திருக்கோம். பேச முடியாத ஒரு சூழல் தானே, நேரம் பிரச்சனை, பல்வேறு நெருக்கடிகள். அதனால் எல்லாத்தையும் பேசணும்னு எதிர்பார்க்குறதும், இந்த கட்சி அந்த போராட்டத்தை அணுகியது எப்படி,
அதுக்கு ஆதரவு கொடுத்தது. இப்போ காலங்காலமாக தனியார் மயத்தை எதிர்த்த கம்யூனிஸ்டுகள் வாய் மூடி மௌனமாக இருந்தாங்க இல்லையா? ஒரு சில சீட்டுகளுக்காக அவங்களுடைய கோட்பாடு கொள்கைகளையே கைவிட்டுட்டு அமைதியாக இருந்தாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் எந்த அளவுக்கு மோசமாக போயிட்டாருன்னா, இந்த போராட்டத்தெல்லாம் அடக்கி ஒடுக்கின பிறகு, அப்புறப்படுத்தின பிறகு, அவங்கள அரசு ஊழியர் ஆக்கிறதுன்றதை நிரந்தரப்படுத்துகிற கோரிக்கையை நான் எதிர்க்கிறேன்றாரு. அவருக்கு என்ன புரிதல் இருக்குது? இப்போ நான் தொழிற்சங்கத்தில் ஒரு 40-50 வருஷமாக பணியாற்றிட்டு இருக்கேன். நிரந்தரப்படுத்துறது எவ்வளோ முக்கியமான கோரிக்கை அப்படின்றது எனக்கு தெரியும். ரெகுலரைசேஷன், இப்போ கான்ட்ராக்ட் லேபராக இருக்காங்க, இல்லை கேஷுவல் லேபராக இருக்காங்க, பார்ட் டைமாக இருக்காங்க, அவங்கள ஒரு நிரந்தரப்படுத்தினா அவங்களுக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கிது சமூகத்தில், குடும்பத்தில், வாழ்க்கையில். அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, பைத்தியக்காரத்தனமாக இருந்தது எனக்கு அதை கேட்கும்போது. யார் அவரை ராங்காக இப்படி பண்ணியிருக்காங்கன்னு. அதாவது தூய்மை பணி பண்ணுற ஒருத்தரை நிரந்தரப்படுத்திட்டா அவர் குடும்பம், அவர் பரம்பரை, அவர் மகனும் தூய்மை பணியில் தான் இருப்பானா, குலத்தொழில் மாதிரி ஆயிடுமா? யார் சொன்னது? இன்றைக்கே தூய்மை பணியாளர்கள் பல பேருடைய பிள்ளைகள் கல்லூரியில் படிக்கிறாங்க. அவங்க நிரந்தரமானா அவங்க சம்பளம், ஊதியம், சமூக நிலை மேம்பட்டால் வெளிநாடுகள்லாம் கூட போய் படிப்பாங்க. அவங்க அதுக்கேற்ற வேலைக்கு போவாங்க. ஆனால் திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா, அந்த டெம்பரரி ஆளை நிரந்தரப்படுத்திட்டா அந்த டிரைவர் பையன் திருப்பி டிரைவர் ஆகிடுவானா? எனக்கு ஒன்றும் புரியல. இதில் என்ன லாஜிக் இருக்குது? ஆக மொத்தம் மு.க. ஸ்டாலின் ஆட்சியாளருடைய குறைகளை வெளியே சொல்லக்கூடாது. ஸோ விஜய் அப்படிலாம் இல்லை. விஜய் அதை ஆதரித்தார். அவங்க கட்சியினர் போய் அங்கே ஆதரவு தெரிவித்தாங்க. மாநாட்டில் அதை பற்றி பேசாதது அது என்ன காரணம் விடுபட்டது தெரியாது. பட் பேசாததாலேயே அவர் அதுக்கு ஆதரவாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. என்னுடைய புரிதல் என்ன அப்படின்னா, நான் அந்த களத்தில் இருக்கும் பொழுது அவருடைய தொண்டர்களாகிய ரசிகர்களாகிய தொண்டர்களே என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவர் இதை பற்றி அட்ரஸ் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால நான் அந்த கேள்வியை உங்ககிட்ட முன் வச்சேன். ஸோ அவங்களுடைய பார்வை இருக்கலாங்க. இப்போ நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. இப்போ விஜய் மேலே, விஜயிடமிருந்து மக்கள் நிறைய எதிர்பார்க்குறாங்க. அதுவே பிரச்சனை தான். இப்போ அவர் ஒன்றும் இது இல்லை, கடவுள் இல்லை. அவர் வந்த உடனே எல்லாத்தையும் தலைகீழாக மாற்ற முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல் மாற்றத்துக்கான ஒரு திறவுகோல். ஆனால் அவ்வளோ ஈஸியாக எல்லாம் நடந்துடாது. என்னால் ஒன்றை உறுதியாக சொல்ல முடியுங்க, ஒரு மிகப்பெரிய வருமானத்தை, மிகப்பெரிய பொருளாதாரத்தை தூக்கி எறிஞ்சிட்டு மக்கள் சேவைக்காக வர்றாரு. நிச்சயமாக அவருடைய ஆட்சி நிர்வாகத்தில் ஊழல் இருக்காது. இந்த சொத்தை சேர்க்கறது, குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கறது, இந்த மாதிரி நாம் பார்த்து பழகி போன 2 திராவிட கட்சிகளும் கடந்த 50-60 வருஷத்தில் தமிழ்நாட்டில் நடத்தி இருக்கிற இந்த நிர்வாகம், ஊழல் நிர்வாகம் கண்டிப்பாக இருக்காது. ஓகே சார். இப்போ திருச்சியை சூஸ் பண்ணி அதற்கான ஒரு சுற்றுப்பயணத்துக்கான துவக்கத்தில் இருக்காங்க இல்லையா? திருச்சி அப்படின்றது டிஎம்கேவினுடைய கோட்டை அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்குது. எல்லாருக்குமே பேச்சு தானே இருக்குது. தமிழ்நாடே அவங்க கோட்டைன்னு தான் சொன்னாங்க. ஆனால் எம்ஜிஆர் 13 வருஷம் பெரிய ஓட்டையை போட்டார்ல, ஜெயலலிதா 10 வருஷம் பெரிய ஓட்டையை போட்டாங்கல்ல, சென்னை மாநகரமே எங்கள் கோட்டைன்னாங்க. ஒரு கட்டத்தில் அதிமுக 6-7 தொகுதிகளில் ஜெயிச்சு. அதனால் இது யார் ஒன்றா என்ன ஒன்றா சொல்லிக்கலாங்க. மக்கள் தான் எஜமானர்கள். மக்கள் 2026 மேலே ஆட்சி மாற்றத்துக்கு தயாராக இருக்கிறார்கள். நிச்சயமாக தாவேகா ஆட்சியை அமைக்கும் என்று தான் நான் நம்புகிறேன். ஓகே சார். இப்போ சமீபத்தில் நிறைய பிளவுகள் கூட்டணிக்கு இடையில் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, என்டிஏலேருந்து டிடிவி அவர்கள் விலகிறாரு, ஓபிஎஸ் அவர்கள் விலகிறாரு. அடுத்தது அதிமுக கட்சிக்குள்ளாரே நிறைய பிளவுகள் இருக்குது. அதுலேருந்து இப்போ செங்கோட்டையன், நீங்கள் சொன்ன மாதிரி செங்கோட்டையன் அவர்களும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அவங்க எடப்பாடி அவர்களுக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் தாவேகாவுக்கு இது ஒரு பாசிட்டிவான ஒரு பாயிண்டாக மாறுமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. ஏன் அப்படின்னா, டிடிவி அவர்கள் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டார். இப்போ விஜய் அவர்களுடைய கொள்கைக்கு ஏற்ற மாதிரி அவர் மாறினாலும் மாறலாம். ஏன் அப்படின்னா, ஒரு பேட்டியில் கூட அவர் சொல்லியிருந்திருக்கிறாரு, அவர் செய்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்கிறாரு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்?
திமுகவில் நடக்கிற உள்விவகாரங்கள், அதிமுகவில் நடக்கிற பிளவுகள் எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் போகுது விஜய்க்கு. இப்போவே விஜய் வந்து பல பேர் கணிக்கிறாங்க 25% மேலே அவர் ஓட் ஷேர் வச்சிட்ருக்காருன்னு. சில இடங்களால 40% வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. நான் சொல்கிறது ஆவரேஜாக ஒரு கட்சி முதல் முறையாக தேர்தலில் போட்டியிடும்போது இவ்வளோ பெரிய அளவுக்கு வர்றது. 8% சீமான் வாங்கிறதுக்கு 16 வருஷம் முக்கியம் இருக்காரு இல்லையா? பாமக எத்தனை வருஷமாச்சு? 5% கிராஸ் பண்ண முடியல. அதனால் வந்துங்க இது வந்து விஜய் வந்து குறைச்சி மதிப்பிடுறாங்க. விஜய் ஒரு நடிகர், கூட்டம் சேர்றதெல்லாம் ஓட்டாக மாறாது, அவங்களுக்கு அரசியல் அனுபவம் இல்லை. இப்படி தான் எம்ஜிஆரை அவர் முதலமைச்சர் ஆக்கிற வரைக்கும் முரசொலியில் நடிகர் கட்சின்னு தான் எழுதுனாங்க. அதிமுகனே குறிப்பில்லை. அவர் முதல்வர் ஆன பிறகு கூட எடுத்து பாருங்கள் முரசொலியில். அதனால் விஜயினுடைய அந்த எழுச்சியை சரியாக கணிக்க மாட்டேன்றாங்க. அவங்க அவரை குறைத்து மதிப்பிடுறாங்க. குறைஞ்சபட்சம் பொது வெளியில் அவங்க பேசுகிறத வச்சுக்கிட்டு உள்ளே வந்து பயந்துட்டு இருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது. இல்லைன்னா இவ்வளோ ஆபாசமாக தனிநபர் குற்றச்சாட்டுக்கள், அவங்க அண்டாக்கள், திமுகவுடைய குண்டாக்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இணையத்தில் எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ. இப்போ சீமானுக்கே அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அவுட் சோர்சிங், இந்த வேலையை பண்ணுங்கன்னு. அது அவர் இன்னும் தர டிக்கெட் லெவலில் இறங்கிட்டு இருக்காரு. அவர் இந்த 26 தேர்தலோடு அவர் கதை முடியும்னு தான் நான் நினைக்கிறேன்.